அப்படி இந்த வாரத்துல மேஜரான ஒரு அரசியல் மூன் எடுத்துட்டோம்னா, இதுவரை தண்ணி காட்டிட்டு வந்த தேமுதிக போய் திமுக கூட்டணியில இணைஞ்சிருச்சு ஒரு வழியா. இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றான இயக்கமா வந்தவர் விஜயகாந்த். அந்த நம்பிக்கை அன்றைக்கு இருந்த இளைஞர்கள் மத்தியில விஜயகாந்த் மேல இருந்தது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு காமன் அஜெண்டா இருக்கிற மாதிரி அந்த அஜெண்டா அடிப்படையில எல்லாம் தேமுதிக வந்து திமுகவுக்கு வரல. அது சீட்டுக்காகவும் மற்ற மறைமுக பேரங்களின் மூலமாகவே மட்டுமே வந்து திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்து இணைஞ்சிருக்கு. தனிநபர்களை முன்னிறுத்து அவர் வந்து நமக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு நம்ம தனி மனிதர்களை நம்பினாலும் ஏதாவது ஒரு ஐடியாலஜி அந்த பார்ட்டிக்கு இருக்கணும். அப்படின்னா வந்து அந்த தனிநபர்கள் மாறும் போதும் அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி போக முடியும். இல்லைன்னா கடைசி தேமுதிக போய் திமுக இணைந்தது மாதிரி தான் இருக்கு. தேமுதிகவுடைய நிலைப்பாடு பாஜகவை எதிர்க்கிறது இல்ல, இன்னமும் வந்து எந்த கட்சியுமே எதிர்க்கல. அது வந்து யார் எங்க கொடுத்தாங்களோ அங்க போவோம். அப்போ நீங்க இது வரைக்கும் சொல்லி வந்த கொள்கை கூட்டணின்ற ஒன்று இனிமேல் கிடையாதா? வணக்கம், இது அரசியல் சதுரங்கம். 2026 வெல்லப்போவது யாரு? அதாவது வந்து தொடர்ந்து அரசியலுடைய அப்டேட்டுகளையும் அரசியல் என்னென்ன நடக்குன்றதையும் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில விரிவா பேசிட்டே வர்றோம். ஒவ்வொரு வாரமும் அரசியல்ல ஏதாவது ஒரு புதிய புதிய மாற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அப்படி இந்த வாரத்துல மேஜரான ஒரு அரசியல் மூன் எடுத்துக்கிட்டோம்னா, இதுவரை தண்ணி காட்டிட்டு வந்த தேமுதிக போய் திமுக கூட்டணியில இணைஞ்சிருச்சு ஒரு வழியா. இந்த தேமுதிக யாரோட போகும் யாரோட போகும்ன்றதுதான் கடந்த ஒரு காங்கிரஸ் தேமுதிக இந்த 2 தான் வந்து பெரிய பிரச்சனையை தமிழக அரசியலுடைய மிகப்பெரிய பிரச்சனையா பார்த்து விவாதங்களா பார்த்து விவாதிக்கப்பட்டது. இப்போ கடைசி தேமுதிக திமுகவோட போய் இணைஞ்சிருச்சு. எதனால அது வந்து திமுகவுக்கு போச்சு அப்படிங்கிற கொஸ்டின் வந்து யாருக்குமே எழப்போறது இல்லை. ஏன்னா தேமுதிக எதுக்காக திமுக போச்சுன்றது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அது அதிமுக கூட போயிருந்தாலும் எதுக்காக போயிருக்குன்றதும் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அப்படி எந்த விதமான ஒரு கொள்கை அடிப்படையிலேயோ இல்ல வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குது, அதாவது திமுக கூட்டணிக்குள் இருக்கின்ற கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு காமன் அஜெண்டா இருக்கிற மாதிரி அந்த அஜெண்டா அடிப்படையில எல்லாம் தேமுதிக வந்து திமுகவுக்கு வரல. அது ஓட்டு அது சீட்டுக்காகவும் மற்ற மறைமுக பேரங்களின் மூலமாகவே மட்டுமே வந்து திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்து இணைஞ்சிருக்கு. இது அரசியல் நேரத்துல வழக்கமா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதுல இங்க இருக்கிற கட்சி அங்க போகுது, அங்க இருக்க கட்சி இங்க வரப்போகுது, சீட்டுக்காக இது வரப்போகுது, பேரங்கள் நடக்க போகுது, போய் சேரப்போகுது. இதுல என்ன பெரிய விசேஷம் இருந்திருக்கு? இப்ப தேமுதிக வந்ததனால் திமுகவுடைய கூட்டணி மிகப்பெரிய பலம் பெற்றுச்சா, அது வெற்றி கூட்டணியா காட்டப்படுதா அப்படிங்கிற பிம்பங்கள் எல்லாமே ஊதி பெரிதாக்கப்பட்டாலும் இந்த விஷயத்துல ஏன் தேமுதிக வந்து விஷயத்தை நாம ஏன் கவனத்தில் எடுக்கணும்னா, இன்று மாற்று என்று வந்து வந்திருக்கிற விஜய் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுல நிறைய இருக்கு. என்னன்னா, இன்றைக்கு எப்படி வந்து ஒரு இளைஞர்கள் இந்த 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், ஒரு புதிய மாற்று வேணும்னு எப்படி விஜயை வந்து விரும்பினார்களோ, அதே போல கடந்த காலங்கள்ல 2 திராவிட ஜாம்பவான்கள், அதாவது ஒரு பக்கம் ஜெயலலிதாவும் இன்னொரு பக்கம் கலைஞரும் இருந்த காலத்துல இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றான இயக்கமா வந்தவர் விஜயகாந்த். அந்த நம்பிக்கை அன்றைக்கு இருந்த இளைஞர்கள் மத்தியில விஜயகாந்த் மேல இருந்தது. அதாவது இன்றைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய அத்தனை மைனஸ் பாயிண்ட்களும் எதெல்லாம், அதாவது அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, அவர் பேசவே மாட்டாரு, செயல்பட மாட்டாருன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுலையுமே ஒரு மைனஸ் கூட விஜயகாந்த் கிடையாது. ரோட்ல இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு வேலை பார்ப்பாரு. கட்சி வேலைன்னா அப்படி, அதாவது வந்து கட்சியினரோடையும் மக்களோடையும் இயல்போடு இயல்பா பழகுவார். அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, அதாவது கேள்வி பதில் தோணியிலே இருக்கும். அதாவது கீழே இருக்கிற மக்கள்கிட்ட, என்னம்மா நீ அரிசி வாங்கினியா, அந்த திட்டம் வந்துச்சா, அது வந்துச்சா, இது வந்துச்சா அப்படின்னு ஒரு பேச்சு வழக்குல அது வரைக்கும் வந்து இலக்கிய தமிழ்லையும் ரொம்ப அடுக்கு மொழியிலையும் இருந்துகிட்டு வந்த அரசியல் பேச்சுக்களை கலோக்கியல் மொழிக்கு மாத்தினவர் வந்து விஜயகாந்த் தான். அப்போ விஜயகாந்தோடைய பிரச்சாரமும் அந்த விஜயகாந்தோடைய அந்த எளிய மக்கள் மேல வச்சிருக்கிற அன்புன்றதும் அன்றைக்கு மாற்றை வந்து அதிகமா விரும்புற மக்கள் மத்தியில விஜயகாந்த் ஒரு முக்கிய நம்பிக்கையா பார்க்கப்பட்டாரு.
இன்றைக்கு விஜய்க்கு சொல்லக்கூடிய எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்களும் அன்னைக்கு விஜயகாந்த் கிடையாது. அவர் இயல்பாவே பேசுவாரு. கோபம் வந்தா கோபத்தை வெளிப்படுத்துவாரு. அன்பு வந்தா அன்பை வெளிப்படுத்துவாரு. சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாரு. அப்படின்னு விஜயகாந்த்ன்ற ஒரு இமேஜ் நமக்கு நம்ம பிரச்சனைகளையும் இந்த திராவிடத்திற்கு மாற்றான ஒரு இயக்கமா விஜயகாந்த் இருப்பாருன்னு அன்னைக்கு நம்பி பெருவாரியான மக்கள் விஜயகாந்த் பின்னாடி போனாங்க. முதல் தேர்தலே கிட்டத்தட்ட பல 10% மேல வாக்கு வங்கியை நிரூபித்து 2வது முறை அவர் கூட்டணிக்கு அதிமுகவோட போனாரு. போய் பிரதான எதிர்கட்சியா மாறினாரு. பிரதான எதிர்கட்சியா மாறி அடுத்து மக்கள் நல கூட்டணிக்குள்ள நுழைஞ்சாரு. அப்புறம் அப்படியே அவருடைய உடல் நலக்குறைவு அது அப்படியே கட்சி கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு கடைசி விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு பிரேமலதா அந்த கட்சியை கைப்பற்றி கடைசி எது மாற்று இந்த இளைஞர்களுடைய மாற்று நம்பிக்கை என்று பார்க்கப்பட்ட தேமுதிக 2% ஓட்டுல தேஞ்சு நின்றுச்சு. கடைசி இன்னைக்கு மகனுக்கும் தம்பிக்கும் சீட்டு வாங்குறதுக்கான ஒரு இயக்கமா கடைசி மாறி நிக்குது. அதாவது ஒரு கொள்கை இல்லாத ஒரு இயக்கம் கடைசியில் என்ன மாதிரி போய் சேரும்ன்றதுக்கு தேமுதிக ஒரு நல்ல உதாரணம். அது அன்றைக்கு இன்றைக்கு மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்கள் இந்த தேமுதிகவுடைய வரலாறை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அதாவது எந்த சமரசமும் இல்லாத போராளி தான் விஜயகாந்த். அதாவது விஜயகாந்துக்கு கொள்கைகள் கிடையாது. விஜயகாந்த் பெரிய எதுவுமே அவருக்குன்னு தனியான திட்டங்கள், அவர் வியூ பாயிண்ட், அவர் அரசியல்ல இப்படி இந்த சாரியா அந்த சாரி எந்த சாரியும் கிடையாது. ஆனா விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர். அவரை நம்பி அவருக்கு பின்னால் நம்ம அணிதிரண்டு நின்னோம்னா நமக்கு ஒரு அரசியல் மாற்றத்தை விஜயகாந்த் ஏற்படுத்தி தருவார்னு இன்றைக்கு எப்படி விஜயை நம்புகிறீர்களோ அதே போல விஜயகாந்தை அன்று நம்பினார்கள். அதே மாதிரி அதே வாடகை தான் அவர் கருப்பு எம்ஜிஆர் ஆனாரு. அவர் அதிமுகவினுடைய ஓட்டுகளை பல்வேறு இடங்கள்ல பிரிப்பாருன்னு தெரிஞ்சுதான் ஜெயலலிதா ரொம்ப டேட்டிக்ஸா அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாங்க. கூட்டணிக்குள்ள கொண்டு வந்ததன் மூலமா அதிமுகவினுடைய அந்த கரிஷ்மா ஓட்டுகளை வெளியே போக விடாம தக்க வச்சு ரொம்ப மாஸ்டர் பிளான் ஒண்ணு பண்ணாங்க. அப்படி பல்வேறு இடையில் சறுக்கல்கள் இருந்தாலும் விஜயகாந்த் பூரண உடல்நலத்தோடு இருந்த வரைக்கும் அந்த கட்சி நல்ல முறையில இருந்தது. இன்றைக்கு நாம் இதன் மூலமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கருத்தியல் நம்ம யாரை மாற்றுன்னு நினைக்கிறதுன்றது பெருசு கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு ஐடியாலஜி வேணும். இப்ப நம்ம தனிநபர்களை முன்னிறுத்து அவர் நமக்கு எல்லாமே செய்வாரு வைப்பாரு, அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் நமக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு நம்ம தனி மனிதர்களை நம்பினாலும் ஏதாவது ஒரு ஐடியாலஜி அந்த பார்ட்டிக்குன்னு இருக்கணும். அது ஒரு அப்பனாதான் அந்த தனிநபர்கள் மாறும் போதும் அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி போக முடியும். இல்லைன்னா கடைசி தேமுதிக போய் திமுக இணைந்தது மாதிரிதான் இருக்கும். இப்ப திமுகவிற்கும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க பாஜகவை எதிர்க்கிறதுக்காகத்தான் ஒரே இயக்கமா நீங்க பல விதங்கள்ல சமரசம் பண்ணி அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறீங்க. போன மாசம் வரைக்கும் பாஜகவினுடைய எல்லா திட்டங்களையும் ஆதரிச்சு பேசினவர் தான் பிரேமலதா. அதாவது தேமுதிகவினுடைய நிலைப்பாடு பாஜகவை எதிர்க்கிறது இல்ல. இன்னமும் எந்த கட்சியுமே எதிர்க்கல. அது யார் எங்க கொடுத்தாங்களோ அங்க போவோம். அப்ப நீங்க இது வரைக்கும் சொல்லி வந்த கொள்கை கூட்டணின்ற ஒன்று இனிமேல் கிடையாதா? முடிஞ்சு போச்சா? தேமுதிக உள்ள வந்ததுல இருந்து அது கொள்கை கூட்டணியா இல்லாம போயிருமா? இல்ல இன்றைக்கு உள்ளே வந்ததுனால உலகாயுதம் அடைகின்ற திமுக கூட்டணியில் இருக்கிறவர்கள் தான் இதை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இன்னும் எதுவும் முடிவு இல்லை. இன்னும் தேர்தல் காலங்கள் இருக்கு. அடுத்தடுத்த பெரிய மாற்றங்கள் இன்னமும் தேர்தல் நடக்க நடக்க இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. பார்ப்போம். எல்லாத்தையுமே ஒவ்வொன்றாக தேர்தல் அலசலின் மூலமா அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கள் நிறைய போன வீடியோ கூட மௌன அரசியல் பற்றி ஒன்று ரொம்ப விரிவா பேசியிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதுக்கு முன்பு பேசிய அரசியல் வீடியோவும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.